Hello everyone, welcome back to Stars Classroom. இந்த வீடியோவில் சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் குழந்தைகள் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு சப்ஜெக்டில் உள்ள யூனிட் 1ல இருந்து ஃபியூ டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். யூனிட் 1ல வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம சைல்டு அண்ட் சைல்ட் ரைட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். குழந்தைகள்னா யார், 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க, குழந்தைகளோட உரிமைகள் என்னென்ன அப்படின்றத வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து ஹிஸ்டாரிக் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன், அதாவது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து குழந்தைகளை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்றத பற்றியும், அண்டர்ஸ்டாண்டிங் த சைல்ட் ரைட்ஸ் ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அஃபெக்டட் பீப்புள், அதாவது வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் மூலியமா இந்த குழந்தைகள் உரிமைகள் எப்படி உருவானது அப்படின்றத பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் நீட் டு என்ஷூர் த ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன், அதாவது வந்து குழந்தைகள் உரிமைகளுக்கு வந்து முக்கியத்துவம், அதோட தேவைகள்லாம் எதுக்காண்டி இருக்குது, இந்த குழந்தைகள் உரிமை எதுக்கு தேவை அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டாரிக் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன், அதாவது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து ஒவ்வொரு கல்ச்சரை பொறுத்து குழந்தைகளை வந்து வெவ்வேறு விதமாக வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இந்த குழந்தைகளை ட்ரீட் பண்ணுற விதம் அப்படின்றது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து மாறிக்கிட்டே வந்திருக்கு. அது வந்து எதை பொறுத்து மாறி இருக்குன்னா, அந்த கண்ட்ரிலையோ அந்த பர்டிகுலர் பிளேஸில் உள்ள சோஷியல், எக்கனாமிக், ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சரல் பிலீஃபை பொறுத்து அந்த குழந்தைங்களை ட்ரீட் பண்ணுற விதம் அப்படின்றது வந்து மாறிக்கிட்டே இருந்திருக்கு. ஏர்லி சிவிலைசேஷனில் முந்தியுள்ள காலத்துல இந்த சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆன அந்த டைம்ல வந்து குழந்தைங்களை வந்து ஒரு வேல்யூபிள் மெம்பர்ஸா கன்சிடர் பண்ணிருக்காங்க. பிகாஸ் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு வச்சிருக்க சொத்துக்கு இல்ல அதுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் அப்படி சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏர்லி சிவிலைசேஷன்ஸ்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஏன்ஷியன் டைம்ஸை வந்து குழந்தைங்களை எப்படி கன்சிடர் பண்ணிருக்காங்கன்னா, அவங்க வந்து அவங்க ஃபாதரோட சொத்து, ஃபாதர் வந்து என்ன சொல்றாங்களோ அதை பண்ணணும், அவங்க வந்து பெரியவங்களோட சேர்ந்து சின்ன வயசுல இருந்தே வேலை பார்த்து குடும்பத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் தான் ஏன்ஷியன் டைம்ல வந்து சில்ட்ரன்ஸுக்கு இருந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா மிடில் ஏஜஸ். இந்த மிடில் ஏஜஸ்லையுமே வந்து குழந்தைங்களுமே வந்து கொஞ்சம் அடல்ட் மாதிரி தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து அவங்க ஃபேமிலியோட டெவலப்மெண்ட்டுக்காண்டி கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே வந்து இந்த மிடில் ஏஜஸ்ல குழந்தைங்க வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஏர்லி மாடர்ன் பீரியட். இந்த பீரியட்ல வந்து ரிச்சான ஃபேமிலியில் உள்ள குழந்தைங்க, அதுக்கப்புறம் வந்து கிங்கோட ஃபேமிலியில் உள்ள குழந்தைங்க, இவங்களுக்குலாம் வந்து எஜுகேஷன், மாரல் வேல்யூஸ் அதெல்லாம் வந்து டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் வந்து ஸ்டில் புவர் ஃபேமிலியில் உள்ள பிள்ளைங்க வந்து இந்த பீரியட்லுமே வந்து ஒர்க் பண்ணி அவங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பீரியட் நம்ம பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இந்த டைம்ல வந்து நிறைய ஃபேக்ட்ரிஸ், நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ், அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா இன்னும் மைன்ஸ், கோல்ட் மைன்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து டெவலப் ஆன டைம். இந்த டைம்ல வந்து குழந்தைங்களை என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தங்க சுரங்கம் இந்த மாதிரி மைன்ஸ்லாம் நிறைய வேலை பார்க்க விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேக்ட்ரிஸ்லேயுமே வந்து ஏர்லி மார்னிங்ல இருந்து மிட் நைட் வரைக்கும் அந்த மாதிரி லாங் ஹார்ஸ் ரொம்ப கஷ்டமான கண்டிஷன்லலாம் வந்து இந்த பீரியட்ல வந்து குழந்தைங்களை வந்து ரொம்ப வேலை வாங்கியிருக்காங்க. அவங்கள வந்து பயங்கரமாக டார்ச்சரும் இந்த பீரியட்ல, இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்த பீரியட்ல வந்து குழந்தைங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த 20th செஞ்சுரி, இதில் தான் வந்து குழந்தைங்களும் வந்து ஒரு மனுஷங்க தான், அவங்களுக்கும் வந்து சில உரிமைகள் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைல்ட் ரைட் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தேவையான எஜுகேஷன் கொடுக்கறது, சைல்ட்ஹுட்டை வந்து அவங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைல்ட்ஹுட்டில் அவங்களுக்கு தேவையான எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி இந்த சைல்ட் ரைட் அப்படின்ற கான்செப்டே வந்து இந்த 20th செஞ்சுரியில் டெவலப் ஆகி சில்ட்ரன்ஸுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான ஃப்ரீடம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த பீரியட்ல இருந்து கிடைக்க ஆரம்பிச்சது குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி தான் குழந்தைங்க ஏர்லி ஏன்ஷியன் டைம்ஸ்ல இருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து ஒவ்வொரு விதமாக வந்து குழந்தைங்களை வந்து பெரியவங்க வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க. சில்ட்ரன்ஸை வந்து பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் வல்னரபிலிட்டி. கம்பேரிட்டிவ்லி பெரியவங்களை பார்க்கும்போது குழந்தைங்க வந்து ஃபிசிக்கலாக வீக்காக தான் இருப்பாங்க. ஸோ வந்து பெரியவங்க வந்து குழந்தைங்கள ஈஸியாக ஃபிசிக்கலாக வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவங்களுக்கு வந்து நிறைய பாதிப்பை ஃபிசிக்கலாக உண்டு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து காக்னிட்டிவ் வல்னரபிலிட்டி, அதாவது வந்து குழந்தைகளை வந்து அவங்களோட மன உளைச்சலுக்கு அவங்கள ஆளாக்குறது, மென்டலி வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணுறது, இதுவுமே வந்து குழந்தைங்களை வந்து ரொம்ப பாதிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எமோஷ்னல் வல்னரபிலிட்டி. எமோஷ்னலாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து குழந்தைங்களை பிரித்து வந்து அவங்கள எமோஷ்னலாக அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி எமோஷ்னலி வந்து குழந்தைங்களை வந்து பாதிக்கப்பட வைக்கிறது. ஃபோர்த் ஒன் பார்த்தோன்னா டிபெண்டன்சி, அதாவது வந்து குழந்தைங்க வந்து டெஃபினட்டாக பெரியவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. அவங்க வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி இவங்க பெரியவங்க சொல்கிறதா அந்த குழந்தைங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபெண்டன்சி மூலியமாக குழந்தைங்கள டார்ச்சர் பண்ணுறது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா லேக் ஆஃப் பவர் அண்ட் ஏஜென்சி. குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பவர் அண்ட் ஏஜென்சி எல்லாம் அவ்வளோவா கிடையாது.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, இல்லை வந்து அவங்கள எமோஷ்னலாக ஏதோ பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அதை ஈஸியாக வந்து பெரியவங்ககிட்ட அப்ரோச் பண்ணி சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பவர் அண்ட் ஏஜென்சி கிடையாது. நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா லீகல் ப்ரொடெக்ஷன். அதாவது வந்து அவங்க லீகலி யாரோட கண்ட்ரோல்லையாச்சும் இருப்பாங்க. ஸோ அவங்க கண்ட்ரோல் இருக்காங்க அப்படின்றது காரணத்துக்கான இந்த குழந்தைங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நிறைய வல்னரபிலிட்டிஸ் நிறைய விதத்தில் அவங்க பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க பாதிக்கப்படுற தடுக்கிறதுக்காண்டி உருவாக்கப்பட்ட சட்டம் தான் வந்து சைல்ட் ரைட்ஸ், இந்த குழந்தைகள் உரிமைகள் அப்படின்றது. அண்டர்ஸ்டாண்டிங் சைல்ட் ரைட்ஸ் ஃப்ரம் த பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அஃபெக்டட் பீப்புள். அதாவது வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் மூலியமா இந்த குழந்தைகள் உரிமைகள்னா என்ன அப்படின்றத வந்து இதில் பார்க்க போகிறோம். நம்ம இந்தியன் சொசைட்டியை பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து நம்ம கேஸ்ட் ஜாதினாலையும் மதம் ரிலீஜியனாலையும் நிறைய பாகுபாடுகளோட தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் வந்து சில லோயர் கேஸ்ட் பீப்புளை வந்து டெம்பிள்குள்ளே விடாமல் இந்த மாதிரி நிறைய விதத்தில் வந்து பாகுபாடுகள் வேறுபாடுகள் காமிச்சிட்டு தான் இருக்காங்க. ஈவன் பெரியவங்களே இந்த வேறுபாடுகள்னால நிறைய சஃபர் ஆகுறாங்க. அப்போ அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் உள்ள குழந்தைங்களோட மென்டாலிட்டியை கொஞ்சம் திங்க் பண்ணி பார்ப்போம். அந்த குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் எவ்வளோ பாதிப்புகள் இருக்கும். அவங்களால ப்ராப்பராக ஸ்கூலுக்கு போக முடியாது, அவங்க நினச்ச இடத்த விசிட் பண்ண முடியாது, அண்ட் அதர் சில்ட்ரன்ஸ் மாதிரி அந்த குழந்தைங்களால இருக்க முடியாது. அப்படின்ற மாதிரி நிறைய வேறுபாடுகள் வந்து இந்தியன் சொசைட்டியில் பெரியவங்களுக்கே நடக்க, குழந்தைங்க வந்து அந்த சொசைட்டியில் உள்ள குழந்தைங்க இன்னும் நிறைய பாதிக்கப்படுறாங்க. இதுலேயே எஸ்பெஷலி கேர்ள்ஸ் சைல்டு பெண் குழந்தைகள் வந்து இன்னும் நிறைய விதத்தில் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க இந்த இந்தியன் சொசைட்டியில். வந்து கான்செப்ட் ஆஃப் ரைட். அதாவது வந்து நம்ம சொசைட்டியில் நம்ம பார்த்தோன்னா ஏன்ஷியன்ட் டைம்ஸில் வந்து நிறைய தாழ்த்தப்பட்ட மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க மித்த மக்களால். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஓவராக தாழ்த்தப்பட அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது, நம்ம வந்து கண்டிப்பாக இதுலேருந்து வெளியே வரணும், நம்மளும் மனுஷங்க தான் அவங்களும் மனுஷங்க தான், அவங்கள மாதிரி தான் நம்மளும் ட்ரீட் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள வெளி வந்து அந்த மக்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, போராட ஆரம்பிக்காங்க. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு போராட்டம் வந்து அவங்களோட உரிமைகளுக்காண்டி வரும்போது தான் இந்த ரைட்ஸ் அப்படின்ற இந்த உரிமைகள் அப்படின்ற இந்த கான்செப்டே வந்து வெளி உலகுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஹியூமன் ரைட் டிக்ளரேஷன் அப்படின்றது வந்து 1948 ஒவ்வொரு நீயும் மனுஷன் தான் நானும் மனுஷன் தான், வேறுபாடுகள் இருக்கக்கூடாது மனிதர்களுக்கு இடையில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷன் வந்து 1948 வந்து கொண்டு வராங்க. இந்த ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷன் மனித உரிமைகள் சட்டம் மூலியமா ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸுக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே அவங்களுக்கு வேண்டிய ஃப்ரீடம், அவங்களுக்கு வேண்டிய சுதந்திரம், இந்த சமூகத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவாலிட்டி ஒரு சமத்துவம், அதுக்கப்புறமே வந்து சமமாக ட்ரீட் பண்ணுறது, சோஷியல் ஜஸ்டிஸ், அவங்களுக்கு வேண்டிய நீதி, அவங்களுக்கு வேண்டிய பேச்சுரிமை, அந்த மாதிரி பேசிக் ரைட்ஸ் எல்லாமே வந்து எல்லா மக்களுக்குமே அது ஈக்குவல் தான், எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்ற ஒரு பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் கான்செப்ட் வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷன் மூலியமாக வந்து அதே மாதிரி ஆல்மோஸ்ட் இந்த வேர்ல்டில் உள்ள எல்லா கண்ட்ரீஸுமே வந்து இந்த ஹெச்ஆர்டிக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளுமே வந்து நம்மளோட மக்களுக்கு ஒவ்வொரு நாடுமே வந்து டிசைட் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய உரிமைகளை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வந்து பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அதாவது வந்து மனித உரிமைகளோட அடிப்படை தன்மைகள் எதை பொறுத்தெல்லாம் அது இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பர்த், அதாவது வந்து மனிதனா பிறந்த எல்லாரையுமே வந்து ஒவ்வொரு மனுஷங்களையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் வந்து நான் டிஸ்கிரிமினேஷன், அதாவது வந்து மக்களிடையே வேறுபாடுகள் காட்டக்கூடாது, எல்லாரையுமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டி, ஒவ்வொரு மக்களையுமே வந்து சம உரிமை கொடுக்கணும் எல்லா விதத்திலையுமே, அரசியல் சார்பாகவோ இல்லை அந்த நாட்டில் வந்து எல்லா மக்களுக்கும் எல்லா உரிமைகளும் கிடைக்கணும், ஈக்குவலாக கிடைக்கணும் அப்படின்றது தான் அந்த பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டி. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நம்மளோடது நம்ம கிட்ட இருந்து யாருமே பறிக்க கூடாது, நம்மளோட உரிமைகள் நம்மளுடையது அப்படின்ற இந்த கான்செப்ட் மூலியமும் காமன் டு ஆல், இந்த பூமியில இருக்கிற எல்லா படைப்புகளுமே எல்லாத்துக்குமே உரியது அப்படின்ற இன்னொரு இதுவும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் இட் இஸ் லிமிட். ஒவ்வொரு மனிதர்களுக்குமே ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், அவங்க கண்ட்ரிக்காண்டியோ இல்லை ஃபேமிலிக்காண்டியோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே கரெக்டாக பண்ணணும். இதெல்லாம் தான் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். வந்து அண்டர்ஸ்டாண்டிங் சைல்ட் ரைட்ஸ், அதாவது இந்த குழந்தைகளோட ரைட்ஸை வந்து நம்ம வந்து ஒரு உருவாக்கணும்னா அதை ஃபர்ஸ்ட் பற்றி யார்கிட்ட கேட்கணும்னா பாதிக்கப்பட்ட குழந்தைகள் கிட்ட தான். அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டது, அவங்களுக்கு அது மூலயமா அவங்களுக்கு என்னென்ன சட்டங்கள் கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு இன்னும் பேரண்ட்ஸ் கிட்டேயோ அந்த குழந்தைங்க கூடவே இருக்கிற அவங்களோட கேர் கிவர்ஸ் கிட்டேயோ அவங்களோட எஜுகேட்டர்ஸ் கிட்டேயோ இல்லை சோஷியல் ஒர்க்கர்ஸ் கிட்டேயோ கேட்டு குழந்தைங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்தந்த பிரச்சனைகள் இருந்து அந்த குழந்தைங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு எந்தெந்த
எந்தெந்த மாதிரி உரிமைகள் எல்லாம் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றத பற்றி குழந்தைங்க கிட்டேயும் அவங்கள சுற்றி இருக்கிற பீப்புள் கிட்டேயும் கேட்டால் மட்டும்தான் ஒரு ப்ராப்பரான ரைட்டை வந்து நம்மளால் உருவாக்க முடியும். எதுக்காண்டி பாதிக்கப்பட்ட குழந்தைங்க மூலயமா இந்த சைல்ட் ரைட்ஸை வந்து புரிஞ்சுக்கணும். பிகாஸ் அந்த குழந்தைங்களுக்கு தான் அந்த பாதிப்பினால ஏற்பட்ட வலி, அந்த ரியல் சிச்சுவேஷன், அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து அவங்க என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றது அந்த குழந்தைங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் அப்படி கேட்குறது மூலியமாக தான் அந்த குழந்தைங்களோட தேவைகளையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்படின்றது தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சைல்ட் ரைட்ஸ் ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அஃபெக்டட் பீப்புள். பாதிக்கப்பட்ட மக்கள் மூலியமா வந்து அந்த சைல்ட் ரைட்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. சைல்ட் ரைட்ஸ் இந்த குழந்தைகள் உரிமைகளை எதன் அடிப்படையில் நம்ம உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பெக்ட் ஃபார் த சைல்ட்ஸ் வாய்ஸ். அதாவது வந்து குழந்தைங்க கிட்ட அவங்களோட வியூஸ், அவங்களோட ஒப்பீனியன்ஸை கேட்கணும். அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணது மூலியமா அவங்களோட ஃபண்டமெண்டல் நீட்ஸ் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த குழந்தைகள் உரிமைகளை நம்ம உருவாக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கான்டெக்ஸ்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங். சட்டத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைங்க இருக்கிற அந்த கல்ச்சர் அண்ட் அதோட சோஷியல் கண்டிஷன், அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரியில் உள்ள எக்கனாமிக் கண்டிஷன், இதெல்லாம் பொறுத்து தான் வந்து அந்த சட்டத்தை உருவாக்கணும். வந்து என்கேஜிங் வித் கேர் கிவர்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். அதாவது வந்து அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்லை அவங்களோட கேர் கிவர்ஸ் கிட்டயோ இல்லை சோஷியல் ஒர்க்கர்ஸ் கிட்டயோ வந்து கேட்கும்போது அவங்களுக்கு வந்து சில்ட்ரனுக்கு வந்து இன்னும் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது டீட்டெயில்டாக தெரியும். அது மூலயமா நம்ம சட்டங்களை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏற்றதுக்கு உதவும். நெக்ஸ்ட் வந்து லிசனிங் டு த மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ். அதாவது வந்து இந்த சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட நம்ம போய் கேட்கும்போது அந்த மக்களுக்கே ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்கும். அப்போ அந்த சொசைட்டியில் உள்ள குழந்தைங்க மற்ற குழந்தைங்களை கம்பேர் பண்ணும்போது இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய டிஸ்கிரிமினேஷன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்குல்ல. அந்த குழந்தைங்களோட ஒப்பீனியனை நம்ம கேட்கும்போது இன்னும் நல்ல ஒரு சட்டம் ஏற்றுறதுக்கு வந்து அது இன்னும் ஹெல்ப் பண்ணும். வந்து இம்பார்ட்டன்ஸ் அண்ட் த நீட் டு என்ஷூர் த ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன். இந்த குழந்தைகள் உரிமைகள் எதுக்கு அவசியம் அப்படின்றத பார்க்கலாம். சில்ட்ரன்ஸ் ஆர் இண்டிவிஜுவல். இந்த சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுமே ஒவ்வொரு தனி மனிதர்கள். மித்த ஹியூமன்ஸ் மாதிரி அவங்களும் ஒரு தனி மனிதனால அவங்களுக்கும் தேவையான உரிமைகள் அவங்களுக்கு கொடுக்கப்படணும். நெக்ஸ்ட் சில்ட்ரன் ஸ்டார்ட் லைஃப் ஆஸ் டோட்டலி டிபெண்டன்ட் பீயிங்ஸ். அதாவது வந்து அவங்க பெரியவங்களை தான் டோட்டலி டிபெண்ட் பண்ணி அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காண்டி அவங்களோட உரிமைகளை நம்ம மறுக்க முடியாது. த ஆக்ஷன் ஆர் இன்ஆக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் இம்பேக்ட் சில்ட்ரன் மோர் ஸ்ட்ராங்லி தென் எனி அதர் குரூப் இன் சொசைட்டி. ஒரு கவர்மெண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா அந்த ஆக்ஷன் வந்து அந்த சொசைட்டியில் குழந்தைங்களை தான் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சில்ட்ரன்ஸ் வியூஸ் ஷுட் பி ஹியர்ட் அண்ட் கன்சிடர்ட் இன் த பொலிட்டிக்கல் ப்ராசஸ். அதே மாதிரி அரசியல்லையுமே வந்து குழந்தைங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து கேட்கணும். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது வந்து இன்னொரு தேவையாக இருக்குது. Many changes in the society are having a disappropriate and often negative impact on the children. இந்த சொசைட்டியில் நடக்கிற நிறைய சேஞ்சஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் இம்பேக்டை உருவாக்குதான். இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா மூவிஸ் சொல்லலாம். நிறைய மூவிஸ் பார்க்கறது மூலயமா குழந்தைங்க அவங்கள வந்து ஹீரோஸாக கன்சிடர் பண்ணி தேவையில்லாத நிறைய நெகட்டிவ் விஷயத்துலலாம் ஈடுபடுறாங்க. The healthy development of children is crucial to the future well-being of any society. அதே மாதிரி இப்போ வந்து குழந்தைங்க ஹெல்த்தியாக இருந்தால் தான் அடுத்து வர ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வந்து ஒரு ஹெல்த்தியான ஜென்ரேஷனாக இருக்க முடியும். பிகாஸ் அவங்க தான் வளர்ந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்க போகிறாங்க. ஸோ வந்து சில்ட்ரன்ஸோட ஹெல்த் அப்படின்றது வந்து இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதெல்லாம் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு குழந்தைங்களோட ரியல் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத அந்த குழந்தைங்க கிட்ட கேட்குறது மூலியமாகவும் அவங்கள சுற்றி இருக்கவங்க கிட்ட கேட்குறது மூலியமாகவும் தான் அவங்களோட ரியல் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற உரிமைகளை வந்து நம்மளால உருவாக்க முடியும். இதுதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த சைல்ட் ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அஃபெக்டட் பீப்புள். பாதிக்கப்பட்டவங்க மூலியமா அந்த குழந்தைங்களோட பிரச்சனைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சட்டங்களை உருவாக்குறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.